ஹாய் ஹலோ லொலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வா வாத்தியார் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கார்த்தி, கீர்த்தி ஷெட்டி, அப்புறமா நம்ம சத்யராஜ் சார் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு நம்ம நலன் குமாரசாமி. காதலும் கடந்து போகும் படத்துக்கு அப்புறமா நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம். வழக்கமாக அவருடைய படத்தில் சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த படத்துலையும் இருக்கிறாங்க. சரி, இப்போ படத்தை பற்றி பேசுவோம். படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அதே டைமில் ஒரு குழந்தை பிறக்குது. அதுவும் அவருடைய அம்சத்தோட. அந்த குழந்தை வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை ஊட்டி வளர்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை என்னவா வளர்றாரு, எப்படி ஜொலிக்கிறாரு அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய முக்கியமான சாரம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள இந்த அரசியல்வாதிகள் இவங்க மேலாம் நம்ம நலன் குமாரசாமி அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரில. அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய தப்புகளை அப்படியே தட்டி கேட்குறதுக்கு இப்போ புதுசாலாம் எந்த தலைவனும் இங்கே சரிப்பட்டு வரமாட்டான், நான் மறுபடியும் மறைந்து போன என்னுடைய வாத்தியாரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாப்புல. அது ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்றது தான் இப்போ நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்வி. ஆக்சுவலாக படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் கார்த்தி சார். எப்போவுமே அவருடைய எக்ஸ்பிரிமெண்டல் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு படத்துக்குமே வித்தியாசமான விஷயங்களை ட்ரை பண்ணுவாப்புல. அதில் சில விஷயங்கள் அவருக்கு கை கொடுக்கும், சில விஷயங்கள் கை கொடுக்காது. ஸோ இந்த படம் கை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய பங்குக்கு அவர் சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்காரு இந்த படத்தில். அதுவும் குறிப்பாக வாத்தியார் மாதிரியே மேனரிசம்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன தான் அவருடைய மேனரிசம் உள்வாங்கினாலும் அங்கங்கே கார்த்தி தான் நம்ம கண்ணில் படுறாப்புல. அந்த வசன உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அது நீங்கள் என்ன தான் அவர் எம்ஜிஆரை ட்ரை பண்ணால் கூட நம்ம கண்ணு முன்னாடி கார்த்தி அப்படின்றவருக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதுதான் கண்ணில் படுது. ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், நம்ம எம்ஜிஆர் அவருடைய ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாக அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலேயே எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்றவனா கொஞ்சம் அப்படியே செலுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறமா படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னடா, ஊழலை யாரை பற்றியும் பேசாமல் நேராக அங்கே போயிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், மற்றபடி இந்த படத்தில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ அல்லது பயங்கரமாக ஒரு முக்கியமான கேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேறு யாரையுமே எனக்கு பெருசாக தெரில. ஈவன் ராஜ்கிரண் சாருடைய கேரக்டர் கூட அவ்வளவு பஞ்சிங்காக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. கீர்த்தி ஷெட்டி அவங்களோட டெபியூ படம் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. அவங்களுக்கு பாட்டுக்கும் ஒரு சில சீன்ஸ்க்கு மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து, இது முழுக்க கார்த்தி அவர்களுடைய ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்புறமா மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல வந்தேன் இல்லையா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் அவருடைய பின்னணி இசை. அதே மாதிரி இந்த படத்துடைய பாடல்கள் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான். அதுக்காகவே என்னமோ தெரில, ஒரு சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே கட் பண்ணி தூக்குடா அப்படின்னு சொல்லி தூக்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நம்மளுக்கு பார்க்குறப்ப அப்படி கொஞ்சம் என்னங்கடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். பட் ஒரு சில சீன்ஸ், குறிப்பாக ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ், அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன், குறிப்பாக அந்த கைரேகை அந்த இது பார்க்குறது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் கார்த்தி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த அம்பி அன்னியன் அந்த மோடில் அவர் மாறுற அந்த விஷயம் எல்லாமே வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்தில் கொடுக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. படத்தில் இப்போ பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பயங்கரமாக ஒரு நாட்டுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவ்வளவு ஈஸியாக வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் நம்புகிறாங்களா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் டெக்னிக்ஸ், மாடர்ன் டெக்னிக்ஸ் எவ்வளோ வந்துருச்சு, எவ்வளவு ஈஸியாக இந்த வாத்தியாராக நடிக்கிறது யார் அப்படின்றத அழகாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை ரொம்ப இடியாப்ப சிக்கலாக்கியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல நம்மளை ஆடியன்ஸை ஃபுல்லுமே கொஞ்சம் நீங்களாம் மக்கு தாண்டா அப்படின்ற லெவலுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஒருத்தர் தான் இன்னொருத்தராகவும் நடிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டுமொத்த படமும் முடிஞ்சு போயிடுது அப்படின்றத நினைக்கிறப்ப, அந்த உளவுத்துறையாக இருக்கட்டும் அல்லது காவல்துறையாக இருக்கட்டும், அதெல்லாம் இவ்வளோ டம்மியாவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலையும்
நமக்கு கொடுக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப எம்ஜிஆர் வாத்தியார் அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸை தாண்டி இந்த படத்தில் வந்து கண்டென்ட்டாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ, அதை ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி சத்யராஜ் சாருடைய கேரக்டர் அது அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு காட்டுறாங்களே தவிர்த்து அந்த பவர்ஃபுல்லுக்கு ஏற்ற வேலை ஏதாவது பண்ணிச்சா படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியக்குரியத்தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவராலாக ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட்டு. எப்போவுமே டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஜானர் படங்களை பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ஓவராலாக கண்டென்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்காக பஞ்சிங்காக இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டும் வரத்தான் செய்யும் மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.25 தான் கொடுப்பேன். அதுவும் சென்னையிலலாம் 2026 குதிரையில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப ரைட்டு, நீங்கள் சூப்பர் ஹீரோ தான், பட் அந்த சூப்பர் ஹீரோவோட நம்பகத்தன்மை அங்கே தான் இங்கே கேள்விக்குறி வருது.